கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு வந்து ஒரு பெரிய சோதனை நடந்து விட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தொழிலில் வேலை செய்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும். அதுக்கு என்ன தேவை? மொபைல். அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா காணாம போயிடுச்சுங்க. தீபாவளி நேரம் டீ குடிச்சிட்டு அசால்ட்டாக ஃபோனை வந்து ஒரு கடையில் வச்சேன். ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. அதோட வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இந்த வீடியோவோட ஆட் பண்ணி போடுறேன் பாருங்கள். நமக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. அந்த ஃபோன் வாங்கி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 5 இயர்ஸு காணாமல் போடாமல் தான் வச்சுருந்தேன். அன்றைக்கி ஏதோ கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். அதனால் காணாமல் போயிடுச்சு. எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. எனக்கு வந்து அந்த கடையில் டீ கடையில் இருந்ததால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. மாரியங்கலில் தான் காணாமல் போயிடுச்சு. தஞ்சாவூர் தாலுகா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஃபோனு கிடச்சுன்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க கைஸ். வேறு என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஃபோன் இல்லாமல் வேலைக்கும் போக முடியல, வீடியோவும் போட முடியல யூடியூப்பில். ஃபோன் காணாமல் போய் 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக்கு வீடியோவே ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணல. இப்படியே தான் இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது? நமக்கு செஞ்ச மாதிரி யாருக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது. திருடர்கள் வந்து இந்த உலகத்தில் அதிகமாக இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களாம் ஏன் திருடுறாங்கன்னா, அவனுடைய சூழ்நிலைக்காக திருடுவாங்க, நம்மளுடைய தேவைக்காக. அதாவது தீபாவளி நேரம் திருநர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ரவுடி மாதிரிலாம் தெரியல. ஏதோ நம்மளை மாதிரி நடுத்தர ஃபேமிலி தான். அவர் ஏதோ காசு தேவைப்பட்டிருக்கும், அதுக்காக கூட திருடிருக்கலாம். அதனால் திருடங்களை யாருமே வந்து திருடன்னு சொல்லக்கூடாது. நம்மளால் ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அதனால் இப்படி திருடி பொழைக்கணும்னு அவசியம் கிடையாது. காசு பணம் கொடுத்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இது பண்ணி விடலாம், ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது விஷயம். இந்த மாதிரி திருடி பொழைக்கிறது வந்து அடுத்தவங்க வைத்த அடித்து பொழைக்கிற மாதிரி இருக்குது. கூடிய சீக்கிரம் அவர் என் கையில் கிடச்சாருன்னா, அவருக்கு ஏதோ தேவை, அதாவது மொபைல் திருடினவர் வந்து நம்ம நேரில் பார்த்தோன்னு சொன்னால் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை அவருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அதாவது திருடன் வந்து திருடன்னு நினைக்க வேணாம். அவன்கிட்ட வந்து ஒரு கொள்கை வைக்கணும். இன்றைக்கி திருடன்னு சொன்னால் நாளைக்கு உன் பிள்ளைங்க திருடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும். அதாங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன சொல்கிறது? வேலை இல்லை, சும்மா தான் இருக்கிறேன். செல்லு இப்போது நம்பர் வாங்கி இப்போ ஒய்ஃப் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் ஃபோன்னா வீடியோ கிளியாரிட்டி குவாலிட்டியாக இருக்கும். இதில் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.